Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mon must watch crime thrillers movies listல தமிழ்ல ரிலீஸ் ஆன worth to watch ஆன must to watch ஆன ஒரு பெஸ்டான இந்தியன் கிரைம் த்ரில்லர் டிராமான்னு பேர் வாங்கின ஒரு நல்ல மூவி தான் 1954ல ரிலீஸ் ஆன அந்த நாள். இந்த மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. worth to watchனா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் டிராமா மூவி. ஹாலிவுட்ல 1950ல ரிலீஸ் ஆன ரோஷமான் மூவியை பார்த்து உடனே இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் சாங் ஃபைட் டான்ஸ் காமெடின்னு சொல்லி எதையும் இன்வால்வ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நியோ நோயர் ஸ்டைல்ல ஒரு பிலிம் பண்ணி ரோஷமான் எஃபெக்ட்டுக்கு எல்லாம் முன்னோடியா தமிழ் சினிமால இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நல்ல படம் தான் இது. மூவியோட சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான சிவாஜி பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போறாரு. அவரோட வீட்டுல அவரை யாரு சுட்டு கொலை பண்ணாங்க, இதை யாராச்சும் கொள்ளைக்காரங்க பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் போலீஸ் ஆரம்பிக்கும் போது சிஐடி ஆபீசரா இருக்கிற இந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த 6 பேத்துக்குள்ள ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. இதை யார் எதுக்காக பண்ணாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்க, போலீஸும் சிஐடி ஆபீசரும் ஒண்ணு சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல ப்ரொட்டாகனிஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீனை வச்சு ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையும் தமிழ் சினிமால பிரேக் பண்ண ஒரு நல்ல மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவில இருக்கிற பாசிட்டிவ்ஸ் பதிலா என்னோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். தரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே தட்டி தூக்கி இருப்பாங்க. சிம்பிளான ஒரு ஒன் லைன் ஸ்டோரியை வச்சு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல நல்ல ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி விளையாண்டுருப்பாங்க. துப்பாக்கியில எந்த பிங்கர் பிரிண்ட்டும் இல்லாம தொடச்சு போட்டுட்டு போற அளவுக்கு பழி வாங்குற அளவுக்கு ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு வன்ம உணர்ச்சி இருக்கும் போது என்ன பிரச்சனை வருது, ஒருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஸ்டோரியை திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு மர்டர் மிஸ்ட்ரியில அந்த கொலை யாரு பண்ணாங்கிறத அழகா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கிறத அப்பவே இந்த ஸ்கிரீன் பிளே மூலியமா விளையாண்டு உங்களை யோசிக்க வச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் தரமா இருந்துச்சு. அன்பிரடிக்டபிளான சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. இப்பவுமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல மூவி தான். யூடியூப் அண்ட் அமேசான் பிரைம்ல எப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைம்ல ரெண்டல்ல $10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 ரூபாய் நீங்க ரெண்டல் பே பண்ணி பாக்குற அளவுக்கு ஒருத்தான ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாத ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாவை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்கமிங் பிலிம் மேக்கர்ஸ் இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பல படம் பண்ணிருக்காங்க. இதே கான்செப்ட்ல உள்ள ஏதாச்சும் ஹாலிவுட் அண்ட் தமிழ் மூவிஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அந்த நாள் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.